ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீப் பற்றி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஆர்டிக்கிள் படிச்சுட்டு இருந்தேன். இது வந்து ஒரு பெரிய புக்கு. இந்த புக்கில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டி ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம சம்டைம்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு தள்ளி போடுற ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்? தூக்கமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ ஸ்லீப் ஏன் இம்பார்ட்டண்ட்? ஒருவேளை எனக்கு டீப் ஸ்லீப் இல்லை நான் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக தான் ஸ்லீப் இருக்குது, இல்லை தூங்குறப்ப ஏதோ பேக்ரவுண்டில் என்னோடய மைண்டில் ஓடிட்டே இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாம் கேளுங்க. ஃபஸ்ட்டு திங், நம்ம என்ன நினச்சிக்கிறோம், எனக்கு தூக்கம் குறைஞ்சதுன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா அதோட மேஜர் கான்சிக்வன்சஸ் ஃபஸ்ட்டு வந்து ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனை வரும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கும், உங்களோட பாடியில் கார்டிசால் லெவல் அதிகமாக இருக்கும். இதனால் உங்கள் பாடியோட பெல்லி ஃபேட் இருக்குல்ல, அது வந்து குறையவே குறையாது. நம்ம தூக்கத்தை கரெக்டாக பார்த்துக்கல அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்லீப் தான் நம்ம பாடியோட ரிப்பேரிங் ஒர்க்கை பண்ணுது. இப்போ நம்ம ஒரு 2 வீலர் வச்சுருக்கோம் அப்படின்னா சர்வீஸ் பண்ணுறோம் ஏதாச்சும் பிரச்சனைனா. பட் நம்ம ஹியூமன் பாடிக்கு என்ன சர்வீஸு? டெய்லி நைட் 8 மணி நேரம் தூங்குறது. நான் வந்து இப்போ இது கொஞ்சம் சீக்வன்ஸாக இந்த ஷார்ட்ஸ் போடலான்ட்டு இருக்கேன். இதில் வந்து ஸ்லீப்போட குவாலிட்டிஸ் பற்றி பேசலான்னு. ஸ்லீப்போட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆனால் என் உடம்புல என்னென்னலாம் மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு, உங்களோட கண்ணு கீழே இருக்க டார்க் சர்க்கிள் போயிடும், உங்களோட ஸ்கின் நல்லா க்ளோவாகும், ஒரு யூத்ஃபுல்லான அப்பியரன்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து ரொம்ப எமோஷ்னலாக நீங்கள் வந்து டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. உங்களோட ஸ்ட்ரோக் வரத்துக்கான ரிஸ்க், சில பேர் சொல்லுவாங்க சின்ன வயசுலேயே ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரோக் வரதுக்கான, கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் வரதுக்கான ரிஸ்க் ரொம்ப கம்மியாயிரும். உங்களுக்கு வந்து தூக்கம் கம்மியாக இருக்குது அப்படின்னாவே ஆக்சிடென்ட் ஆகிற பர்சன்டேஜ் கம்மி. நிறைய ஆக்சிடென்ட் ஆன கேஸ் எடுத்து பார்த்தா 2 வீலர்லேயும் சரி 4 வீலர்லையும் சரி அவங்க வந்து ஸ்லீப் டிப்ரிவேஷனில் இருந்திருக்காங்க. அதுக்கடுத்தது உங்களோட பாடியில் குட்டி குட்டியாக நடக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன காயம் படுது அப்படின்னா சீக்கிரமாக ரெக்கவரி இருக்கும். வெயிட் லாஸ் நல்லா நடக்கும். உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய பெயின் குறையிறது சீக்கிரமாக பார்ப்பீங்க. உங்கள் போன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த அல்சைமர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, மறதி நோயின்னு சொல்லுவாங்க, மறந்துடுறது, இல்லை என்னால் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிறது எல்லாம் குறைஞ்சி உங்களோட லாங்கிவிட்டி, நம்ம வாழ்கிற வாழ்நாள் வந்து அதிகமாகும். இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தூக்கம் தான். ஓகே, இப்போ தூக்கம்னு சொல்லியாச்சு. ஆனால் இந்த தூக்கம் கரெக்டாக வரமாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் வந்து நான் ஒரு டிப்பாக உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி சூழ்நிலையில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு சரியாக தூக்கம் இல்லை, நான் நைட்டு நல்லாவே தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் எனக்கு நல்லா தூங்கணும், எனக்கு வந்து உங்களோட டிப்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் த டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.